வாங்க நண்பர்களே, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில டிப்ஸ் ஒரு ஸ்டோரியில் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் யாராவது நம்மளை காயப்படுத்தினா பழி வாங்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் மன்னிக்கும் குணம் நம்ம வாழ்க்கையை மாற்றுமா? ஆனால் ஒருவன் மன்னித்தால் அவனோட வாழ்க்கை முழுவதுமே மாறும். நமக்கு இந்த ஸ்டோரியில் கற்றுக் கொடுக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய அடர்ந்த காடு. அது ஒரு மாலை நேரம். மரங்கள் எல்லாம் இதமாக காற்றில் அசைஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த நேரம் காட்டின் மன்னன் சிங்கம் நல்லாவே ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த சிங்கத்தோட மூக்குக்கு மேல ஒரு சிறிய எலி துள்ளி குதிச்சு விளாட ஆரம்பிக்குது. திடீர்னு தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் கடும் கர்ஜனையோட எந்திரிச்சு தன்னோட பெரிய பாதங்களால அந்த எலியை பிடிக்குது. சிங்கம் ரொம்ப கோவமா, என் மூக்குக்கு மேலேயா ஏறி விளையாடிட்டு இருக்கிற, நான் உன்னை இப்பவே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் கர்ஜித்தது. எலியோ ரொம்பவே பயந்து நடுங்கியபடி அதோட சிறிய குரல்ல சொல்லுது, சிங்கராஜாவே, என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கல. நான் விளையாடிக்கிட்டு தான் இருந்தேன். என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. நான் பிற்காலத்துல உங்களுக்கு கண்டிப்பா உதவுவேன்னு சொல்லுது. சிங்கம் பெருமூச்சோட சிரிச்சுது. ஹா 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 ஹா, நீயே ஒரு சிறிய எலி, நீ என்னைய காப்பாற்ற போறியா இல்ல எனக்கு உதவுவியா? சரி போ, ரொம்பவே பயந்துருக்க, பொழைச்சு போ அப்படின்னு அனுப்பி விட்டுருச்சு. காலங்கள் கடந்து போச்சு. அதே சிங்கம் ஒரு நாள் வேட்டைக்காரனிடம் மாட்டிக்குச்சு. அந்த வலை ரொம்பவே உறுதியானதா இருந்தது. அதனால சிங்கத்தால அதுல இருந்து தப்பிக்க முடியல. ரொம்பவே சத்தமா கர்ஜிக்குது. இந்த சத்தம் காடு முழுவதும் அதிர ஆரம்பிக்குது. அந்த சத்தம் தூரத்துல இருந்த எலிக்கும் கேக்குது. மெல்ல ஓடி வந்து தன்னோட நண்பன் வலையில சிக்கியிருக்கிறத பாக்குது. உடனே தன்னோட பற்களால கடிச்சு அந்த வலையை கிழித்து சிங்கத்தை வெளியேற்றுது. இப்போ சிங்கம் நிம்மதியா பெருமூச்சு விட்டு அந்த எலியை பார்த்து சிரிக்குது. நண்பா, உன்னைய நான் ரொம்ப சிறியவன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் உயிரையே நீ தான் காப்பாத்திருக்க. என்றுமே நீ தான் என்னோட உண்மையான நண்பன்னு சொல்லி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. யாரையும் சிறியவங்கன்னு ஏளனமாகவும் நினைக்க கூடாது. நாம தான் சக்தி வாய்ந்தவங்க, வலிமையானவங்கன்னு கர்வமாகவும் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனி மதிப்பு, வலிமை எல்லாமே இருக்கும். அதற்கான நேரம் வந்தா அவங்களுடைய வலிமையும் கண்டிப்பாக தெரியும்.